இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ரேவதி, எப்படி இருக்க? ஹே விமலா, உன்னை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமாண்டி, நானும் நினைக்கல. அப்புறம் எப்படி இருக்க? மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? மேரேஜ் லைஃப் தானே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன ரெண்டு பேரும் ஜோடியா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா, நான் கன்சீவா இருக்கேன். அதான் டாக்டர் கிட்ட செக்கப்க்கு வந்தோம். கங்க்ராட்ஸ் ரேவதி, வாழ்த்துக்கள் சார். எனக்கு இப்ப குழந்தை பெத்துக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல விமலா. இவர்தான் குழந்தை வேணும்னு ஒரே ஆடும். ஏய், நீயே குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னா இவரு கேட்க மாட்டாரு. இவரு சரியான குழந்தை பைத்தியம். பக்கத்து வீட்டு குழந்தைங்களை எப்ப பாரு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. சரி, இவரு குழந்தைக்கு ரொம்ப ஏங்குறாருன்னு தான் இப்ப குழந்தை பெத்துக்கவே சம்மதிச்சேன். சரிடி, குழந்தை பிறந்தா எனக்கு சொல்லு, கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். கண்டிப்பா சொல்றேன்டி, உனக்கு சொல்லாம இருப்பேனா? சரி வரேன்டி. கர்ப்பமா இருக்க, உடம்ப நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நல்லா பாத்துப்பாரு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் வரேன் சார். வரேன்டி. எதுக்கு அவங்க கிட்ட அப்படி போய் சொன்ன? பின்ன போய் சொல்லாம உண்மையை சொல்றியா? அவ நம்மள ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததால என்ன விசேஷம்னு கேக்குறா. அவகிட்ட போய் நமக்குள்ள நடக்கிற விஷயத்த சொல்லணுமா? அதான் போய் சொன்னேன். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. நீ மனசு வச்சா அவகிட்ட சொன்னதை உண்மையாக்கலாம். என்ன, ஓகேவா?